ஹலோ யூவர்ஸ், வெல்கம் டு மூவி மேக்ஸ். நம்ம இந்த எபிசோடில் 2024 ஒரு பாக்ஸிங் ஸ்போர்ட் ட்ராமாவாக வெளிவந்திருக்கிற யோலோ படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் வாழ்க்கையில் நம்ம கோலை அச்சீவ் பண்ணாதான் வெற்றி அப்படிங்கிறது கிடையாது. நம்ம கோலை அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணாலே அது மிகப்பெரிய வெற்றி. அதை தான் இந்த படம் சொல்லுது. நம்ம போய் சேர வேண்டிய இலக்கை அடையிறமோ இல்லையோ, பட் நம்ம அந்த இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கணும். அதை தான் இந்த படம் மெயினாக சொல்ல வருது. இப்போ இந்த படத்தோட ஸ்டோரியை லைட்டாக பார்த்துடலாம். இந்த படத்தோட ஹீரோயின் லீயிங் அவங்க சொந்தமாக அவங்க ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் ரன் பண்ணி அதை வச்சு தான் அவங்க ஃபேமிலியை ரன் பண்ணிட்டு வராங்க. நம்ம ஹீரோயின் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு 10 வருஷமா எந்த வேலைக்குமே அவங்க ஃபேட்டாக இருக்கிறதுனால இவங்களை யாருமே வேலைக்கு சேர்க்க மாட்டேங்கிறாங்க. இதனால சொந்த வீட்டில் உள்ளவங்களே இவங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணி பேசுகிறாங்க. இவங்க அம்மா இந்த சூழ்நிலையில் லீயிங்க, நீ நம்ம பாட்டி வீடுல உள்ள அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிரு. ஏன்னா நீ இங்கே இருந்தீங்கன்னா உன்னோட தங்கச்சி டைவர்ஸ் ஆகி ரொம்ப ஃபைனான்சியலாக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அவளோட பொண்ணு வேற பப்ளிக் ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருக்கா. அவள் பொண்ணு அங்கே படித்தா அவளால் செட்டில் ஆக முடியாது, லைஃப்பில் ப்ராப்பர்ட்டி எதுவுமே வாங்க முடியாது. அதனால் நீ போ அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால இவங்களுக்கும் இவங்க தங்கச்சிக்கும் பிரச்சனை வருது. அப்போது இவங்க தங்கச்சி இவங்கள சேரில் இருக்கும்போது பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறாங்க. இவங்க விழுந்துடுறாங்க கீழே. இதுக்கப்புறம் மனம் உடஞ்சு போய் வீட்டை விட்டு இவங்க வெளியேறி தனியாக ஒரு ரூமுக்கு போய் ஸ்டே பண்ணுறாங்க. அப்புறம் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வெயிட்ரஸாக வேலைக்கு சேர்ந்துடுறாங்க. அப்புறம் இவங்க அங்கே ஒரு பாக்ஸிங் கோச்சை மீட் பண்ணுறாங்க. இவங்களுக்கும் அவருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் உருவாகுது. அவரோட கனவு பாக்ஸிங்கில் ஜெயிக்கிறது தான். ஸோ அவருக்காண்டி இவங்க என்னென்னமோ எக்கனாமிக்கலாக என்னென்ன உதவியோ செய்கிறாங்க. ஆனால் அவர் அந்த மேட்ச்சில் விளையாடுறதுக்கு முன்னாடி சொல்கிறார், இந்த மேட்சை நான் ஆப்போசிட்டில் விளையாடுறவனோட அப்பா தனக்கு நிறையா பணம் தராரு, அதனால நான் தோக்க போகிறேன் அப்படின்றாங்க. இவங்க சொல்கிறாங்க இதுதானே அவங்களோட கனவு. அப்புறம் இருக்குன்னா இவர் சொல்கிறாரு, போட்டியில் ஜெயிக்கிறதோட பணம் சம்பாதிக்கிறது தான் எனக்கு முக்கியம் அப்படின்றாரு. இவங்க அதில் இன்டர்ஃபியர் ஆனோன்னா அவர் சொல்லிடுறாரு, இதில் நீ தலையிட உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லி இவரும் அவங்கள ஹர்ட் பண்ணி அனுப்பிச்சுறாரு. இந்த மாதிரி சூழ்நிலையில இவங்க வேலை பார்க்குறாங்க இல்லையா, அந்த ஹோட்டலோட ஓனர் இவங்கள ட்ரிங்க்ஸ் பண்ண கூப்பிடுறாரு. இவங்களும் போறாங்க. அப்போ இவங்க கிட்ட அவர் அபியூஸ் பண்ண பாக்குறாரு. இவங்க அவர் மூஞ்சிலே ஒரு பஞ்சு கொடுத்துறாங்க. அதுக்கப்புறம் இவங்க போய் போலீஸ்ல இவங்களை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இவங்க தங்கச்சி தான் இவங்களை காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. இந்த மாதிரி நிலைமையில இவங்க போய் ஒரு டிவி ஷோ நடக்குது, அதுல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அப்போ அங்க உள்ளவங்க, இப்போ இங்க வந்திருக்கிறது யார் தெரியுமா, 10 வருஷமா வேலைக்கே போகாம வீட்டுல வெட்டி சோறு சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு இன்ட்ரோ கொடுக்குறாங்க இவங்கள. அதுக்கப்புறம் அங்க ஒரு வீடியோ பிளே பண்றாங்க. அதுல இவங்க வீட்டுல உள்ள இவங்க அம்மா, இவங்க சிஸ்டர்ஸ் எல்லாரும் இவங்க கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படின்ற அந்த வீடியோவை போட்டு காட்டுறாங்க. இதனால இவங்க ரொம்ப டென்ஷன் ஆகி மயக்கப்பட்ட அந்த ஸ்டேஜ்லேயே விழுந்துறாங்க. தன்னோட ஃபேமிலி மற்றும் சொசைட்டி இது 2 நாளையும் இவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டு லைஃப்ல ஒரு ரொம்ப இக்கட்டான சூழ்நிலைக்கு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன மாதிரி தரமான சம்பவம் நடந்துச்சுன்றதான் இந்த படத்தோட கதை. படத்துல லீட் ரோல் நடிச்ச லிங்ஜா அவங்க தான் இந்த படத்தோட ரைட்டர் மற்றும் டைரக்டர். அவங்க இந்த படத்துக்காண்டி 110 கிலோல இருந்து 50 கிலோ வரை ஒரு 6 monthsல வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க இந்த படத்துக்காண்டி ரொம்ப பிசிக்கலா கஷ்டப்பட்டிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸும் அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் மிரட்டலா இருக்கும். அவங்க தன்னோட ஃப்ரெண்டு பாக்ஸிங்கில் ஜெயிக்கணும், சாம்பியன் ஆகணும் அப்படின்னு தன்னோட ஓனர்கிட்ட போய் அவருக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு தன்னோட ஓனர்கிட்ட போய் எனக்கு அடுத்த மாதம் பே அட்வான்ஸாக கொடுங்க அப்படின்னு கேட்டு நிற்கிற அந்த சீன் ஆகட்டும், தன்னோட சொந்த குடும்பமே நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு விரக்தியில் நடந்து போகிற அந்த சீன் ஆகட்டும், ரொம்ப சூப்பராகவே பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஒரு பாக்ஸிங் கோச்சாக வர ஜியான் லே அவருமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். இந்த படத்தை இவங்க ஸ்போர்ட் ட்ராமா அப்படின்னு தான் இவங்க ப்ரமோட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த படத்தில் பாக்ஸிங் சம்மந்தப்பட்ட காட்சிகள் ரொம்பவே கம்மியாக இருக்குது. அது எனக்கு ஒரு மைனஸாக பட்டுச்சு. இந்த படம் ஒரு 2 hours இருக்குது. அது எனக்கு கொஞ்சம் லேகாகவே பட்டுச்சு. இதுதான் இந்த படத்தோட மைனஸ். ஒரு ட்ராமா, ஸ்லோ ட்ராமா மாதிரியே போகுது. இந்த படத்தோட மைனஸ் பாயிண்ட் இது 2 தான். சினிமாட்டோகிராஃபியுமே சூப்பரா இருக்கு. ஒவ்வொரு ஃப்ரேமுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஸ்பீடா ஸ்கிரீன் பிளே அந்த மாதிரி கமர்ஷியல் ஆடியன்ஸ்க்கு இந்த படம் எந்த அளவுக்கு செட் ஆகும்னு தெரியல. பட் எங்களுக்கு ஸ்டோரி நல்லா இருந்தா போதும், நாங்க வேர்ல்டு சினிமாஸ் பார்ப்போம் அப்படின்னா அந்த மாதிரி ஆடியன்ஸ்க்கு இந்த படம் சூப்பராகவே செட் ஆகும். இந்த படம் நம்மளை பொறுத்தல ஒரு ஹைலி ரெக்கமெண்ட் படம். இந்த படத்தோட ரைட்டர் சின் அடாச்சி யூபெங்கோ. இந்த படத்தோட டைரக்டர் லிங்ஜியா. படத்துக்கு IMDb ரேட்டிங் 6.9. நம்மளோட ரேட்டிங் 2.75 out of 5. Thanks for watching. Subscribe our channel.